தேவன் அன்புள்ளவர். அல்லேலூயா. 1 யோவான் புஸ்தகம் 4வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நம் மீது அன்பாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தின் மீது இருக்கிற ஒவ்வொரு மனிதன் மீதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் யாரையும் வெறுக்கிற தெய்வம் அல்ல. யாரையும் வெறுக்கிற தெய்வம் அல்ல. மனுஷன் நம்மை புறம்பாக்கலாம். உங்க குடும்பத்தை விட்டு சில பேர் என்ன பண்ணலாம், உங்களை ஒதுக்கி வைக்கலாம். ஆனா தேவன் ஒருபொழுதும் ஒதுக்கி வைக்கிற தேவன் அல்ல. நம்முடைய ஆண்டவர் ஒருபொழுதும் நம்மை ஒதுக்க மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. சில பலவீனங்கள் நிமித்தமா நம்மை வெறுப்பவர்கள் உண்டு. ஆனா தேவன் ஒருபொழுதும் நம்மை வெறுக்க மாட்டார். அல்லேலூயா. தேவன் ஒருபொழுதும் நம்மை வெறுக்க மாட்டார். நம்மை அரவணைக்கிற தெய்வம். அல்லேலூயா. அப்பேற்பட்ட ஆண்டவர் அவருடைய அன்பை வெளிப்படுத்தும்படி தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பினார். ஏதோ சாதாரணமா தேவன் அன்பா இருக்கிறாரு, தேவன் அன்பா இருக்கிறாரு அப்படின்னு வெறும் வாயின் வார்த்தையில மாத்திரம் இல்ல, தேவன் செய்கையிலும் வல்லவராய் இருந்தார். அவர் சொன்னதை நிறைவேற்றுவதிலே மிகுந்த குறிக்கோளுடனே இருந்தார். அவர் எதை சொன்னாரோ அதை செய்து முடிக்கவும் செய்தார். அல்லேலூயா. யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே நம் எல்லாருக்காகவும் தந்தருளி அவருடைய உண்மையான அன்பை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அவருடைய உண்மையான அன்பை வெளிப்படுத்தின தெய்வம். அந்த அன்பு தான் இன்னைக்கு இத்தனை பேர் கீழே விழுந்து பிறண்டது. அல்லேலூயா. அந்த அன்பு தான் இன்றைக்கு உங்களை விடுதலையாக்குகிறது. அந்த அன்பு தான் நம்முடைய சுகப்படுத்துகிறது. அந்த அன்பு தான் எல்லா விதமான நன்மைகளையும் நமக்கு கொண்டு வருகிறது. அல்லேலூயா. தேவன் நம் மீது அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பை வெளிப்படுத்தும்படியாக தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே நமக்காக கொடுத்தார். அல்லேலூயா. தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். அப்படியாக அந்த வசனத்துல பார்க்கிறோம். மீண்டுமாய் வாசிப்போம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி. நித்திய ஜீவன், முடிவில்லாத ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. அப்படி என்றால் என்ன? அப்போ நமக்கு மரணமே கிடையாதா? அப்படி என்றால் நம்முடைய சரீரமானது மண்ணுக்கு போகும். ஆனால் நம்முடைய ஆத்துமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட என்றென்றைக்கும் நித்திய ஜீவிய காலமாய் அவருடைய அரசாட்சியிலே வாழுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த உலகத்திலே இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்தை விட்டு நாம் எடுபடும் நாட்கள் வரும்பொழுது நாம் தேவனோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருப்போம். அப்ப இந்த உலகத்திலே நம்ம இயேசுவோடு கூட இருக்கிறோம். வெளியில போனாலும் சரி, இந்த பூலகத்தை விட்டு நாம் மேலோகத்துக்கு போகும் பொழுது அங்கேயும் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருப்போம். அல்லேலூயா. இப்பேற்பட்டதான உயர்ந்த தேவன் நமக்கு சொல்லுகிறார், அவரை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்பேற்பட்ட அன்பை தந்த தெய்வத்தை நாம் நித்திய ஜீவனுக்குள்ளாய் பிரவேசிக்க வேண்டுமானால் நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசத்திலே உறுதியுடன் இருக்க வேண்டும். அல்லேலூயா. லூக்கா எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். லூக்கா 1:20. இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையா இருப்பாய் என்றான். அல்லேலூயா. நாம் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இது 2 பேருக்கு நான் சொல்றேன், புதிதாய் வந்தவர்களுக்கும் சொல்றேன், ஏற்கனவே இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கும் நான் சொல்லுகிறேன். என்ன சொல்லுகிறேன் என்றால், நாம் உண்மையாய் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். இருதயத்திலிருந்து விசுவாசிக்க வேண்டும். சகரியா என்ற ஒரு மனிதனை குறித்து இந்த இடத்துல பார்க்கிறோம். லூக்கா எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே சகரியா எலிசபெத்தை குறித்ததான காரியம் நன்கு அறிந்திருப்பீர்கள். எலிசபெத் பல வருடங்களாக பிள்ளை இல்லாமல் இருந்தாள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நோக்கத்தோடு கூட அந்த குழந்தையானது கர்த்தர் வைத்திருக்கிறார். நிறைய பேர் நினைக்கிறாங்க, எனக்கு தள்ளி போகுது, எனக்கு குழந்தை இல்லை. நீங்க ஜெபிக்க உங்களுடைய கண்ணீர் எல்லாம் அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையை பெரிய ஒரு உயர்ந்த வாழ்க்கையாக மாற்றும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அப்ப எந்த அளவுக்கு அந்த குழந்தையின் மீது கர்த்தர் கண்ணோக்கமாக இருப்பார். ஆமென். எந்த அளவுக்கு அந்த குழந்தையின் மீது, அவனுடைய எதிர்காலத்தின் மீது, அவனுடைய அபிஷேகத்தின் மீது கர்த்தர் கண்ணோக்கமாக இருப்பார். பல ஆண்டுகளாக பிள்ளை இல்லை, பல வருடங்களாக பிள்ளை இல்லை. சகரியா பார்க்கும் பொழுது முதிர் வயது ஆனான். அப்போ ஒரு தூதன் வந்து சொல்றான், அவங்களுடைய முறைமையின் படியே அவர் என்ன செய்கிறார், ஆலயத்துக்கு செல்லுகிறார். இவருடைய ஆசாரிய முறை வந்தது. நான் எல்லாம் சுருக்கமாக போகிறேன். ஆசாரிய முறை வந்தது. சகரியா ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள கடந்து செல்லுகிறார், ஆலயத்துக்குள்ள கடந்து செல்லுகிறார். அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவர் வேலைகளை செய்ய வேண்டிய நேரம்,
அல்லேலூயா. வேலைகளை செய்யும் பொழுது அப்ப என்ன சொல்றான், ஒரு தேவ தூதன் வருகிறார், வந்து சகரியாவுக்கு சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, அப்படியே மேல இருந்து படிங்க, 8ஆம் வசனத்தை படிங்க, லூக்கா 1:8. அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைமைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்தில் நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாக எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். அடுத்தது 20 படிங்க. இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடினா நல்லா புரிந்து கொள்ள. இந்த இடத்துல சகரியாவை பார்க்கும் பொழுது ஒரு யூதர், அல்லேலூயா, அவருக்கு வேற எதுவுமே கிடையாது, வேற எந்த தெய்வத்தை அவர் வணங்கல, ஒரே தெய்வத்தை தான் வணங்கி கொண்டிருக்கிறார். நல்ல முறையிலே வளர்க்கப்பட்டவர், வேதத்தை நன்கு கற்று அறிந்தவர்கள் இவர்கள், எல்லாவற்றையும் கிரமமாய் செய்கிறவர்கள், தேவனையே நம்பிக்கொண்டிருக்கிறவர்கள், மேசியாவுக்காக காத்து கொண்டிருக்கிறவர்கள், எல்லாவற்றிலும் சரி நல்ல வேதத்தை அனுதினமும் வாசிக்கிறவர்கள், ஒவ்வொரு நாளும் வாசிக்கிறவர்கள். ஆனா தூதன் சொல்றான், நீ என்னுடைய வார்த்தையை விசுவாசியாதபடினால் உனக்கு நாளைக்கு அற்புதம் நடக்கும் நான் சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆமா, இவர் சொல்லிட்டா நடந்துருமா? இல்ல உங்களுக்குள்ள இருக்கிற உள்ள இருந்து வரக்கூடிய சத்தம் என்ன சொல்லும்? எங்க பாஸ்டர் இத்தனை நாளா அற்புதம் நடக்கும் நானும் பார்த்துட்டு இருக்கிறேன், ஒன்னும் நடக்கலையே. அல்லேலூயா. அதுதான் அவிசுவாசத்தின் சத்தம். அதுதான் பிசாசு கொடுக்கிற சத்தம். அல்லேலூயா. அதுதான் பிசாசு கொடுக்கிற சத்தம். உள்ள இருந்தாதான் பிசாசுன்னு கிடையாது. தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான வார்த்தை இருந்தாலே அது என்னதுதான்? பிசாசினுடைய ஆலோசனை தான். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சொல்லுது நாளைக்கு உனக்கு அற்புதம் நடக்கும்னு சொல்றார். அல்லேலூயா. ஆனா மனுஷனுடைய சிந்தனையும் மனதும் எண்ணங்களும் சொல்லுது, என்ன சொல்லுது? எங்க இருந்து நடக்க போகுது. எத்தனை பேர் சொல்லியிருக்கிறீங்க அது மாதிரி? எத்தனை நாளா ஜெபம் பண்ணி இருக்கிறோம் பாஸ்டர், அல்லேலூயா, ஆனா நடக்கவே மாட்டுது. இந்த மாதிரி முடிச்சிட்டான், நடக்க மாட்டேது. அவன் ரட்சிக்கவே பட மாட்டான். ஆண்டவர் சொல்றாரு ரட்சிக்கப்படுவான்னு சொல்லு. அல்லேலூயா. உன் கணவர் ரட்சிக்கப்படுவாரு, உன் மனைவி ரட்சிக்கப்படுவாங்கன்னு சொல்லு. அவங்க ரட்சிக்கவே பட மாட்டாங்க பாஸ்டர். அப்ப என்ன ஆகுது? நீங்களே தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான வார்த்தையை பயன்படுத்தி விடுகிறீர்கள். உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமான வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தி விடுகிறீர்கள். உங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம், உங்களுடைய கொடுத்திருக்கிற அபிஷேகம், உங்களுக்கு கொடுத்திருக்கிற வல்லமையை நீங்கள் செயல்பட விடாதபடிக்கு நீங்களே உங்களுடைய நாவினாலே அதை தடுத்து விடுகிறீர்கள். அல்லேலூயா. தேவ தூதன் வந்து சொல்லுகிறான், நான் உன்னுடைய மனைவியானவள் ஒரு பிள்ளையை பெறுவாள். அல்லேலூயா. பிள்ளையை பெறுவாள் சொல்லும் பொழுது இவருக்குள்ள இருக்கிற சந்தேகம், நாங்கள் முதிர் வயதுள்ளவர்களா இருக்கிறோமே, எப்படியாக சாத்தியமாகும்? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா சொல்லுவது யார்? தேவனுடைய தூதன். அவன் தேவனுடைய தூதன் சொல்லுவதை கேட்டு கூட அவன் விசுவாசிக்கவில்லை. சிறு வயது முதல் கொண்டு இந்த வேதத்தை வாசிக்கிறவர்கள், சிறு வயது முதல் கொண்டு இந்த வேத சத்தியத்தை நன்கு கற்று தேர்ந்தவர்கள், ஆசாரிய முறையிலே வளர்ந்தவர்கள், அப்பேற்பட்டதான காரியத்திலே, அப்பேற்பட்டதான வழக்கத்திலே வளர்ந்ததான ஒரு சகரியா தேவதூதன் வந்து சொல்லுகிறார். அதுவும் எங்க? தேவாலயத்துக்குள்ளே தூப பீடத்தின் அண்டையிலே வந்து தேவதூதன் சொல்லுகிறான். அந்த வார்த்தையும் அவனால் நம்ப முடியவில்லை. அல்லேலூயா. அதிகமாக வேதத்தை வாசிக்கிறோம், நல்ல வேதத்தை வாசிக்கிறோம், நல்ல வேதத்தை படிக்கிறோம். ஆனாலும் சில வார்த்தைகள் சொல்லும் பொழுது உங்களுக்குள்ளே உங்களுடைய இருதயமானது ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. உங்களுக்கு நடக்க இருக்கிற அற்புதங்களையும் உங்களுடைய இருதயமானது நம்புவதற்கு மறுக்கிறது. அல்லேலூயா. ஏன்? யார் தடை? யாருமே தடையாது. நமக்கு நாம தான் தடை. அல்லேலூயா. நமக்கு நாம தான் தடை. அல்லேலூயா. வேற யாருமே கிடையாது. தேவன் சொல்லுகிறார் உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார் உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். நிச்சயமா ஆண்டவர் செயல்படுவார். நிச்சயமா ஆண்டவர் வேலையை தருவார். நிச்சயமா உன் குடும்பத்தை உயர்த்துவார். இதெல்லாம் எப்ப நடக்கும்? எப்ப நடக்கும்? விசுவாசத்துடைய வெளிப்பாடு என்னதுங்க? ஆண்டவரே எனக்கு வேலையை கட்டளையிடும், எனக்கு வேலை கிடைக்கட்டும். ஆண்டவர் யாரை பார்த்தாலும் கேட்கிறார், உனக்கு என்ன செய்யணும்னு கேட்க, எனக்கு பார்வை அடையணும், என் பையன் விடுதலை அடையணும். இதுதான் வேண்டுதல். அல்லேலூயா. அப்படியே ஆக கடவுதுன்றார். உன் விசுவாசத்தின்படியே உனக்கு வேற எதுவுமே சொல்லலை, வேற எதுவுமே நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை ஆண்டவரே எனக்கு பணம் எனக்கு
வேண்டும். ஆண்டவரே சொல்லுங்க, சாதாரணமான ஒரு ஜெபம் தான், அல்லேலூயா, சாதாரணமான ஒரு ஜெபம் பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்யும். பெரிய காரியங்களை செய்யும். பெருசா அப்படியே பயங்கரமா அப்படியே அந்நிய பாஷையில பேசி பயங்கரமா அப்படிப்பட்ட காரியம் அல்ல. அபிஷேகத்துல நிரம்புறோம். அல்லேலூயா, நல்ல அபிஷேகத்துல நிரம்புறோம். எதுக்காக அபிஷேகத்துல நிரம்புறோம்? நிறைய பேருக்கு அதனுடைய செயல்பாடுகளே தெரியாது, என்ன அர்த்தமே தெரியாம இருக்குது. எதுக்காக அபிஷேகத்துல நிரம்புறோம்? அக்கினி உன்னை நிரப்புது. அல்லேலூயா, ஆமே. ஆனா அபிஷேகத்தை வாங்கி வீட்டுல போயிட்டு என்ன பண்றோம்? உட்காந்து மூலையில உட்காந்து அழுதுன்னு இருக்கிறோம். அல்லேலூயா. அபிஷேகம் என்பது ஒரு காரியத்தை செய்வதற்கு உன்னை பலப்படுத்துகிறது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும்பொழுது நீங்க முதலாவது என்ன அடைவீங்க? பலன் அடைவீங்க. அல்லேலூயா. ஆனா அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நீங்க என்ன செய்றீங்க? காரியத்தை செயல்படுத்தாமல் உங்களுடைய அபிஷேகத்தை உங்களுக்குள்ளேயே பூட்டி விடுகிறீர்கள். உங்களுக்குள்ளே பூட்டி விடுறீங்க. உங்களுக்குள்ள ஒரு தயக்கம், பயம், அல்லேலூயா, வெட்கப்படுறீங்க. நிறைய பேர் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா சிரிக்கிறாங்க. அல்லேலூயா, ஆமென். நிறைய பேர் என்ன பண்றாங்க? கொஞ்சம் போய் ஜெபம், கொஞ்சம் ஊழியத்தில் இருக்கிற ஆளெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம சபை விசுவாசில பேர் எல்லாம் கண்ண மூடி ஜெபம் பண்ணுங்க, அப்படி அமைதியா இருப்பாங்க, நிசப்தமா இருப்பாங்க. அல்லேலூயா, பயங்கரமான நிசப்தம் அப்பதான் இருக்கும். வீட்டில் போனா அந்த வாய் என்ன பண்ணும்? அப்படியே டேப் ரெக்கார்டு போட்ட மாதிரி சர்ன்னு ஓடக்கூடிய வாய் அங்க வந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா அல்லேலூயா அப்படியே ஆழ்ந்த தியானத்தில் சென்று விடுவார்கள். அல்லேலூயா. வெட்கம், என்ன பண்றாங்க? சிரிக்கிறாங்க. அபிஷேகத்தினுடைய மகிமை தெரியவில்லை. அல்லேலூயா. உனக்கு இருக்கிற பலன் பலப்படுத்துகிறார். எதற்காகனா அடுத்து இருக்கக்கூடிய காரியங்களை நீ செய்யும்படியாக, நீ செய்யக்கூடிய முயற்சியில உனக்கு வெற்றியை தரும்படியாக, நீ முயற்சி செய்யும் பொழுது வாயின் வார்த்தைகள் விசுவாசமான வார்த்தைகளை பேசும்படியாக. நீ பேசும் பொழுது அந்த அபிஷேகம் வேலை செய்யும். அல்லேலூயா. நீ பேசும்பொழுது அந்த அபிஷேகம் வேலை செய்யும். நாம நினைக்கிறோம் அப்படியே பெரிய காத்தடிக்கும், அப்படியே போய் கீழே விழுந்து பிறண்டு விழுந்துருவோம், அப்படியே ஏதோ ஒன்று நடக்க போகுது. அதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது, சிம்பிளா நடக்கும். அல்லேலூயா. ஒரு தூங்கி எழுந்தா எப்படி இருக்கும்? அத மாதிரி அமைதியா எல்லாமே கர்த்தர் செய்வார். நம்ம அப்படியே மேல ஏதோ ஒன்று விழுந்த மாதிரி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. மேல வந்து விழுந்த மாதிரி அப்படியே பிறண்டு உருண்டு அதெல்லாம் ஒருத்தருக்கு உண்டான வரங்கள். ஆனா அற்புதம் உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் வேலை செய்யும் பொழுது எதற்காக அந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார் என்றால், நீங்கள் அடுத்து வருகிற காரியங்களை சிறப்பாக செய்யும்படியாக அந்த பலனை கொடுக்கிறார். அதை இன்னொரு விதத்துல சொல்ல போனா வல்லமையை கொடுக்கிறார். எல்லாருக்குள்ளேயும் வல்லமை இருக்குது. அல்லேலூயா. உங்க எல்லாருக்குள்ளேயும் வல்லமை இருக்குது. நீங்க செயல்படும் பொழுது உங்க கூடவே அந்த வல்லமை செயல்படும். நீங்க செயல்படும் பொழுது உங்க கூடவே அந்த வல்லமை செயல்படும். அப்ப நீங்க சொல்லுவீங்க, உங்க பேங்க் அக்கவுண்ட்டை பார்த்து, என் பேங்க் அக்கவுண்டே பணத்தை பெற்றுக்கொள். அல்லேலூயா. என் வருமானத்தை பார்த்து சொல்லுங்க, வருமானமே இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன், அதிகரி. என் வருமானத்தில் அதிகரிப்பை அறிவிக்கிறேன். இதுதான் விசுவாச வார்த்தை. இதை சொல்லும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமை என்ன பண்ணுங்க? தினமும் சொல்லும் பொழுது அந்த வல்லமையானது செயல்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இப்ப சொல்லுவீங்க, என் வீட்டில் நான் சமாதானத்தை அறிவிக்கிறேன், என் வீட்டில் நான் சமாதானத்தை, என் வீடே சமாதானத்தை பெற்றுக்கொள். அல்லேலூயா. என் வாழ்க்கையே நீ செழிக்கும்படி வல்லமையை பெற்றுக்கொள். அல்லேலூயா. இப்படி உங்களுடைய அதிகாரத்தை நீங்க வந்து பயன்படுத்தும் பொழுது உங்க மேல இருக்கிற அபிஷேகம் செயல்பட ஆரம்பிக்கும், உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமை செயல்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இதுதான் தேவனை விசுவாசிப்பது. கடைசியா சொல்லுவீங்க, இயேசுவின் நாமத்தில் ஆமென் என்று ஆண்டவர் சொல்றார், உன் விசுவாசத்தின்படி உன் வீடு ஆசீர்வதிக்குது, உன் விசுவாசத்தின்படி உனக்கு வேலை கிடைக்குது, உன் விசுவாசத்தின்படி உனக்கு வருமானம் அதிகரிக்குது, உன் விசுவாசத்தின்படி உன்னுடைய பிசினஸ் செழிக்கட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா நாம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? அப்படி இதுக்கு எதிராக பேசிக் கொண்டு இருக்கிறோம். ஆமே, இதுக்கு எதிராக தான் நாம பேசுறோம். ஒண்ணுமே கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல. அதுக்கு தான் உங்களை வச்சிருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. எல்லாவற்றையும் உருவாக்கக்கூடிய தாளந்தை உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் மரணமானாலும் ஜீவனானாலும் எங்க இருக்குதுங்க? நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதன் பலனை புசிப்பார்கள். அல்லேலூயா. நாம எதை பேசுறோமோ அதனுடைய பலனை புசிப்போம் ஆண்டவரே சொல்லிட்டாரு. அப்ப நல்ல விஷயத்தையே பேசுங்களேன். அல்லேலூயா. நல்ல வார்த்தைகளை பேசுங்க. அல்லேலூயா. நான் இன்னுமாய் சுருக்கமா போறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப இன்னுமாய் நாம் பார்க்கும் பொழுது சகரியா அவிசுவாசமாய் மாறிவிட்டார். நல்ல வேத சத்தியத்துல வளர்ந்தவருங்க, நல்ல வேதத்தை தியானித்தவங்க, நல்ல வேதத்தை படிக்கிறவங்க. ஆனா அவங்களுக்குள்ள என்ன வருது? அவிசுவாசமானது வந்து விடுகிறது. அல்லேலூயா. அதே எப்படி எங்களுக்கு வரும்? நாங்க தான் நல்லா பைபிள் படிக்கிறோமே, நாங்களாம் நல்லா ஜெபிக்கிறோமே, ஆமா நேத்து வந்து நீ எங்களுக்கு சொல்றியா? அப்படி நாம என்ன பண்ணுவோம்? மற்றவங்களை பார்த்து என்ன சொல்லுவோம்? குறை பேசுவோம். அல்லேலூயா. அவர்கள் அப்படி பேசும் பொழுது முதிர்ந்தவர்கள் நாம் சிந்திக்க வேண்டும். அல்லேலூயா. சிந்திக்க வேண்டும். அந்த சிந்தனை தான் உங்களை அடுத்த கேள்விக்கு நேரம் கொண்டு போவோம். கேள்வி விசுவாசத்தின் நேரம் உங்களை வழி நடத்தும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உடனே அவர் என்ன செய்தார்? 57 லூக்கா 1ஆம் அதிகாரம் 57 வாசிங்க. எலிசபெத் பிரசவ காலம் நிறைவின போது அவள் ஒரு புத்திரனை பெற்றாள். கர்த்தர் அவளிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார் என்று அவளுடைய அயலகத்தார் பந்துச்சனங்களும் கேள்விப்பட்டு
இப்ப இந்த தூதன் சொன்ன வார்த்தையை சகரியா விசுவாசிக்காம விட்டதுனால தூதன் ஒரு காரியத்தை சொன்னாரு. அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ என்ன செய்வ, ஊமையாய் மாறி விடுவாய்ன்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. நீ ஊமையாயிடுவே, உன் வாயை திறக்க மாட்டே. அப்ப இந்த சகரியா அந்த தேவனுடைய ஆலயத்தை விட்டு வெளியே வந்த பிற்பாடு இவர் மௌனமா இருந்தாரு. எல்லா ஜனங்களும் ஒரு பிரமிப்பா பார்த்தாங்க. ஏன்னா உள்ள ஏதோ நடந்திருக்குது. அதனாலதான் சகரியா என்ன பண்றாங்க, அமைதியா பேசாமல் இருக்கிறார் என்று சொல்லி. இப்ப இந்த வசனத்துல பார்த்தோம், அதே எலிசபெத் பிள்ளையை பெற்றெடுத்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு வயசு முக்கியம் கிடையாது, ஆண்டவருக்கு வருஷங்கள் முக்கியம் கிடையாது. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். அல்லேலூயா. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே என் வாழ்க்கையில் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே என் வாழ்க்கையில் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எப்போ ஆண்டவருடைய நாமம் உங்க வாழ்க்கையில மகிமைப்படும் தெரியுமா? வேலை இல்லாம இருக்கிற ஆளு வேலை கிடைக்கு தெரியுமா? அப்ப கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. அல்லேலூயா. கடன்ல இருக்கிற குடும்பம் கடன்ல இருந்து வெளியே வருது தெரியுங்களா? அப்ப ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வீடே இல்லாத ஆளு வீடை ஆண்டவர் வீடை கட்டி கொடுக்கிறார் தெரியுமா? அப்ப கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. அல்லேலூயா. இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே போலாம். அப்ப ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நான் அதுதான் ஜெபம் பண்றேன். ஆண்டவரே இந்த கூட்டத்தில் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. சில பேருடைய பிரச்சனைகள்லாம் இப்ப மாத்துறார் ஆண்டவர். அல்லேலூயா. எல்லா பகை சண்டை எல்லாம் இப்ப எல்லாம் வந்து என்ன பண்ண போகுதுங்க, எல்லாம் சமாதானமாய் மாறப்போகுது. அல்லேலூயா. சமாதானமாய் மாறப்போகுது. எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். அப்ப நாம் விசுவாசிக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? தேவனை விசுவாசிக்க வேண்டும். அடுத்தது நாம் என்ன செய்து கூடாது? கெட்டு போக கூடாது. அல்லேலூயா. அவன் கெட்டு போகாமல், வாசிங்க யோவான் 3:16 வாசிங்க. யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி. போதும். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் இருந்தா இவன் ஏன் கெட்டு போறான்? ஆண்டவர் என்ன பண்றாரு? கெட்டு போறது எப்படி வேணா கெட்டு போலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா கெட்டு போகாம பாதுகாத்துக் கொள்வது நம்முடைய கடமை. அல்லேலூயா. புரியுதுங்களா நான் சொல்றது? கெட்டு போகாமல் நம்ம என்ன செய்யணும்? தீங்குக்கு விலக வேண்டியது யாருடைய கடமை? நம்முடைய கடமை. அப்ப அவன் கெட்டு போகாமல் சொல்றாரு. ஆனா அதே நேரத்தில் கெட்டு போவதற்கு நம்ம என்ன செய்ய கூடாது? ஒப்பு கொடுத்துட கூடாது. பல வருஷம் ஆயிடுச்சு நான் கிறிஸ்டினா இருந்து பல வருஷம் ஆயிடுச்சு, ரட்சிக்கப்பட்டாச்சு, எல்லாம் என்ன ஆயிடுச்சு, 20-30 வருஷம் ஆயிடுச்சு. என்ன பண்றது? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அட்டன் பண்ணிட்டு நேரம் எங்க போகுது? சினிமா தியேட்டருக்கு போகுது. அல்லேலூயா. இது நடந்த சம்பவம். எங்க போகுதுங்க? இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சுட்டு எங்க போகுது? சினிமா தியேட்டருக்கு போகுது. அப்போ என்ன ஆச்சு அந்த இடத்துல? இப்ப நாங்க காலையில ஆராதனை அட்டன் பண்ணோம், தேவ பிரசன்னத்துல அப்படியே நிரம்பிட்டு இப்ப மதியானம் என்ன பண்ண போறோம்? ஏற்கனவே டிக்கெட் வந்து ரிசர்வ் பண்ணிட்டோம். அதனால நாங்க ஃபேமிலியா என்ன பண்றோம்? எங்க போறோம்? சினிமா தியேட்டர்ல போய் உட்கார்றோம். எப்படி இருக்குது பாருங்க இன்னைக்கு நிலைமை. அல்லேலூயா. இன்னும் மோசமா போய் கொண்டு இருக்கிறது. அப்போ அவர்கள் கெட்டு போவது அவர்களுக்கே தெரியவில்லை. நல்லா புரிந்து கொள்ளணும். அவர்கள் கெட்டு போவது அவர்களுக்கே தெரியவில்லை. அதான் ஆண்டவர் சொல்றார், கூடுமான வரைக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுவார்கள். வஞ்சிப்பதற்கு இடம் கொடாதிருங்கள். வஞ்சிக்கப்படுவதற்கு இடம் கொடாதிருங்கள். நீங்கள் செய்வது எப்பொழுதுமே வேதத்தை திருப்பி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். நான் சரியாக செய்கிறேன் ஆண்டவரே, நான் பயபக்தியோடு கூட வாழ்கிறேனா, என்னுடைய வாழ்க்கையானது வேதத்தோடு கூட ஒத்து செல்லுகிறதா? நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். ரொம்ப பெரிய காரியம்லாம் கிடையாது. நீங்க அன்றாடம் வேலைக்கு போறீங்க, வரீங்க, எழுதுகிறீங்க, சாப்பிடுறீங்க, வேதம் வாசிக்கிறீங்க, பைபிள் படிக்கிறீங்க, ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்றீங்க. இதுல ஏதாவது ஒரு மாற்றம் வரும் பொழுது நீங்கள் வேதத்துக்குள்ளாய் கடந்து செல்ல வேண்டும். கோபம் வரும் பொழுது, சண்டைகள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது, அல்லேலூயா, சிலர் உங்களை காயப்படுத்தும் பொழுது உடனே வேதத்துக்குள்ள போய் எனக்கு எல்லாமே தெரியும். அல்லேலூயா. நீதிமான் என்ன செய்யறான்? அவனுடைய நீதி நிமித்தம் கெட்டு போகிறான். நீதிமான் நீதி நிமித்தம் என்ன செய்யறாங்க? கெட்டு போகிறான். ஏன்? அதுக்குள்ள தலகணம் வந்துடுது. என்ன வந்துடுதுங்க? தலகணம் வந்துடுது. அல்லேலூயா. எபேசியர் 4:22 வாசிங்க. எபேசியர் 4:22. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷன் நீங்கள் கலைந்து போட்டு வாசிங்க. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியினாலும் பரிசுத்தத்தினாலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய சாயலாகிய புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். எத்தனை ஆண்டுகள் நான் கிறிஸ்தவனா இருப்பது என்பது முக்கியம் அல்ல. எந்த அளவுக்கு நான் இயேசுவை தரித்துக் கொண்டிருக்கிறேன், எந்த அளவுக்கு இயேசுவுக்காக நான்
என்னுடைய குணங்களை சுபாவங்களை மாற்றி அமைத்து என்னுடைய இயேசுவுக்காக நான் வாழ்கிறேன் என்பதுதான் முக்கியம். அல்லேலூயா, அதுதான் முக்கியம். எந்த அளவுக்கு என்னை நான் மாற்றிக் கொண்டிருக்கிறேன், எந்த அளவுக்கு புதிய மனுஷன் நான் தரித்துக் கொண்டிருக்கிறேன், எந்த அளவுக்கு நான் தாழ்மை அணிந்து கொண்டிருக்கிறேன், எந்த அளவுக்கு கர்த்தருக்காக நான் எழும்பி இருக்கிறேன். வேலை செய்கிறவங்க வேலையில கவனம் இருக்கணும். பிசினஸ் செய்கிறவங்க பிசினஸ் நல்லா என்ன பண்ணுங்க, ரன் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பணம் வர 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 தாழ்மை வந்துகிட்டே இருக்கணும், தாவீதை போல. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? உங்க பிசினஸ் வெற்றி அடையுதுன்னா கர்த்தருடைய நாமம் அந்த இடத்துல மகிமைப்படுகிறதுன்னு அர்த்தம். உங்களுடைய வேலையில நீங்க சிறப்பா செயல்படுறீங்கன்னா கர்த்தருடைய நாமம் அங்க மகிமைப்படுகிறதுன்னு அர்த்தம். உங்க குடும்பம் செழித்து வளர்கிறதால் கர்த்தருடைய நாமம் அந்த இடத்துல மகிமைப்படுகிறது அர்த்தம். அந்த இடத்துல பயம் தான் வர வேண்டும். யாருக்குண்டான பயம்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வரணும். அல்லேலூயா. நான் அதிகமாய் சம்பாதிக்கிறேன், நான் மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன், 3 லட்சம் ரூபாய் நான் வருமானம் எடுக்கிறேன், ஆகையினால் நான் எதை செய்தாலும் சரி மற்றவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லினதான அந்த தலைகணமோ அப்பேற்பட்டதான துஷ்ட தைரியமோ இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பழைய மனுஷனம் கலைந்து போட்டு விட வேண்டும். பழைய மனுஷனுக்குண்டான காரியத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் 17ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில் மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். மற்றவங்க துக்கப்பட்டு கண்ணீர் விட்டு கதறிக்கொண்டே இருப்பாங்க, ஆனா நீங்க கட்டளை இடுவீங்க. அல்லேலூயா. புரியுதுங்களா நான் சொல்றது? நீங்க கட்டளை இடுவீங்க. எதை கட்டளை இடணும்? என் வாழ்க்கையை நான் ஆசீர்வாதத்தை கட்டளை இடுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. அந்த அதிகாரம் நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா. மற்றவர்கள் புலம்புவார்கள், ஐயோ எனக்கு எதுவுமே நடக்கல, பரவாயில்லை. ஆனா நீங்க புலம்ப கூடாது. நீங்க என்ன செய்ய வேண்டும்? உங்க வாழ்க்கையில நீங்க அதை கட்டளையிட வேண்டும். ஆண்டவரே, அல்லேலூயா, உம்முடைய நாமத்தின் வாழ்க்கையில மகிமைப்படுத்தும். இப்படிப்பட்டதான ஒரு அதிகாரம், செயல்பாடுகள் எல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பழைய மனுஷன் நீங்க உள்ள வைத்துக் கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் சாதாரணமான ஒரு மனிதனாகத்தான் வெளிப்படுவீர்கள். அப்ப உங்களுக்குள்ள இருக்கிற பழைய மனுஷன் மீண்டுமாய் வெளியே வந்து விடுவான். மீண்டுமாய் நீங்கள் கெட்டு போவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கெட்டு போவாததும் கெட்டு போறதும் நம்முடைய கையில தான் இருக்குது. அல்லேலூயா. கர்த்தர் இரக்கத்தை கொடுப்பார். எதுக்காக தெரியுமா? நாம் கெட்டு போகாதபடிக்கு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார். ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் பேசாதபடிக்கு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கெட்டு போகாதீங்க, கெட்டு போக இடம் கொடுக்காதீங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். அல்லேலூயா. பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். அதனாலதான் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே என்ன ஓலாத்துதுங்க? சொல்லுங்க. அசுத்த ஆவிங்க என்ன பண்ணுது? நிறைய கிறிஸ்தவர்களுக்குள்ளே என்ன பண்ணுது? ஓலாத்துது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் இங்க பார்க்கும்போது எப்படி இருப்பீங்க? பக்திமான் மாதிரி இருப்பீங்க. அல்லேலூயா, ஆமென். பக்தி வயராக்கி அப்படியே வெளியே தெரியும், ஆனா வீட்டுக்கு போனா தெரியும். என்ன தெரியும்? கூட இருக்கிறவரை கேட்டா தெரியும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படட்டும். ஆமென். கெட்டு போவதற்கு பிசாசுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா, ஆமென். அப்ப அந்த இடத்துல 18ஆம் வசனம் வாசிங்க. எபேசியர் 4:18. அவர்கள் புத்தியிலே அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இவ்விதமாய் கிறிஸ்துவை நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லை. அல்லேலூயா. இயேசு என்ன பண்ணுங்க? இப்படி நீங்க கற்றுக்கொள்ளல. அவர் சாந்தம், அமைதி, அல்லேலூயா, அன்பு, வல்லமை, சகலவற்றையும் செய்கிறவர், சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். இப்படியாக நீங்கள் இயேசுவை அறிந்திருக்கிறீர்கள். அவர் பரிசுத்தம், உண்மையுள்ளவர். இப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் புதிய மனுஷனாகிய சகல ஆவிக்குரிய கனிகளாகிய அன்பு, சமாதானம், சாந்தம், இச்சையடக்கம், தயவு, நீடிய பொறுமை, விசுவாசம், நற்குணம் போன்ற பல அந்த கனிகளோடு கூட நம்முடைய வாழ்க்கை அடிக்கடி ஒப்பிட்டு பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. வருஷங்கள் ஏற 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 எனக்குள் எந்த அளவுக்கு கனிகள் பழுத்து இருக்கிறது, என்னுடைய கனிகள் வாசனையாக இருக்கிறதா என்பதில் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். கவனமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதை விட்டுட்டு நாம் எதை செய்தாலும் நான் பரவாயில்ல, எனக்கே நீ புத்தி சொல்றியா என்று சொல்லி அப்படிப்பட்டதான ஒரு எதிர்மறையான காரியத்துக்கு நேராய் நம்முடைய சிந்தையை ஒப்பு கொடுத்த விடாதபடிக்கு நாம் தேவனிடத்தோடு கூட தேவனோடு கூட ஐக்கியப்பட்டவர்களாக நடந்து செல்ல வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 21 வாசிங்க. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளை கெட்டு போகிற நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைத்து போட்டு. இச்சைன்னு பார்க்கும் பொழுது அது என்ன அர்த்தம்னா சுயநலம். என்னதுங்க?
சுயநலம். நிறைய பேர் இச்சைன்னா உடனே வேற அர்த்தத்துக்கு போயிடுவாங்க. கிடையாது கிடையாது. விருப்பம் அல்லது சுயநலம், இவங்களுடைய சொந்த விருப்பம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு அடி எடுத்துட்டா நான் தப்பா ஆயிட போகுது, கட்டிப்போம், சேர்த்து கட்டிப்போமே. சுயநலம். அல்லேலூயா. அப்ப தப்பா தப்பு இல்லையா? ஆனா என்ன பண்ணுவாங்க நம்ம ஆளுங்க, அடுத்து உங்க பொருள் எடுக்கிறது, சொத்துல பங்கு பிரிக்கும் போது அவங்களுக்கு சொத்துல என்ன பண்றது, யாருக்கும் விட்டு கொடுக்காதபடிக்கு போராடுறது. அல்லேலூயா. அது மாதிரியெல்லாம் நிறைய பார்க்கிறோம். நாம கூட இருக்க பிறந்த சகோதரர்களுக்கும் சகோதரிக்கும் என்ன செய்வது கிடையாது, விட்டு கொடுத்து போவது கிடையாது. அல்லேலூயா. ஆமா, இதெல்லாம் என்னதுங்க, இதான் இச்சை. அவன் தன் தன் சுய இச்சையினாலே சிக்குண்டு இழுப்புண்டு சோதிக்கப்படுகிறான். எனக்கு ஏன் ஆண்டவரே இந்த சோதனை? எது? அடுத்தவங்க சொத்தை எடுத்துக்கிட்டு அவங்க கேஸ் போட்டா உடனே இவங்க என்ன பண்றதுங்க, ஐயோ எனக்கு விரோதமா கேஸ் போட்டாங்க, எனக்கு ஏன் இந்த சோதனை அப்படின்னா, நீ ஏன் அடுத்தவங்க சொத்தை எடுத்த? அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இப்போ இது பேர் என்னதுங்க, இதுதான் இச்சை, இதுதான் சுயநலம். சுயநலம். வீட்டில் கூட சுயநலமா இருப்பாங்க. பொண்ணுக்கு மட்டும் செய்வாங்க, பையனை விட்டுருவாங்க. பையனுக்கு மட்டும் செய்வாங்க, பொண்ணை விட்டுருவாங்க. அல்லேலூயா. ஆமா, இதெல்லாம் என்னதுங்க, சுயநலம். அவங்க சில பேருக்கு சுயநலம் இருக்குது. அல்லேலூயா. ஆமா, நிறைய பேர் சபையை கூட நிறைய பேர் குறை சொல்லுவாங்க. எதுக்கு சபையை கட்டுறாரு பாஸ்டர் இத்தனை லட்சம் போட்டு? சபை என்பது மேன்மையானது. அல்லேலூயா. சபை என்பது மேன்மையானது. சபையை கட்ட எழுப்ப தேவனுடைய ராஜ்யம் மகிமைப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா. குறை பேசுறவங்க குறை பேசிக்கிட்டே இருக்கட்டும். அல்லேலூயா. ஏன்னா அது தேவனுக்கு விரோதமா பேசுறது. அல்லேலூயா. தேவனுக்கு விரோதமா பேசுறது. பேசுற வாய் பேசிக்கிட்டே போட்டோம், ஆனா கர்த்தருடைய ராஜ்யம் வளர்ந்து கொண்டே இருக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டே இருக்கும். ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை வரைக்கும் ரட்சிப்புடைய கிரியைகள் செயல்பட்டு கொண்டே இருக்கும். சாத்தானுடைய வேலை என்ன தெரியுமா? குறை பேசிக்கிட்டே இருப்பான். எதை செய்தாலும், ஊழியத்தை செய்தாலும், ஊழியத்தில் எதை செய்தாலும் ஏதாவது ஒரு குறை. அல்லேலூயா. குறை 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 பேசிக்கிட்டே இருப்பான். ஒரு பாஸ்டர் ஒரு வேற ஒரு பாஸ்டர் நினைக்கிறேன், எதுக்கு பாஸ்டர் அவ்வளோ பெரிய சர்ச்சு கட்டுறாங்க? நான் சொன்னேன், அதை பத்திலாம் பேசாதீங்க. எவ்வளவு மகிமையான காரியம் தெரியுமா அது? சபை விசுவாசிகள் எல்லாரும் ஒன்று கூடி, அல்லேலூயா, சபை விசுவாசி எல்லாரும் ஒன்று கூடி ஒரு சபையை கட்டி எழுப்பும் பொழுது அது என்றைக்கும் தேவனுடைய பரலோக ராஜ்யத்தில் வரைக்கும் நினைக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அது நினைக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஆமென். தேவன் மறக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. தேவன் மறக்கிறவர் அல்ல. நீ எதெல்லாம் கர்த்தருக்கு செய்து கொண்டு அதை நினைத்து கொண்டே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நான் தீர்க்கதரிசனமாக சொல்றேன், நீங்கள் செய்து கொண்டு இருக்கிற காரியங்களை கர்த்தர் நினைத்து கொண்டே இருக்கிறார். நினைத்து கொண்டு அதுக்குண்டான பலனையும் கர்த்தர் கொடுக்க அவர் சித்தமா இருக்கிறார். அல்லேலூயா. எதிர்வரும் நாட்களில் அதற்குண்டான பலனையும் கர்த்தர் கொடுக்க போறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. எத்தனை மகிமையான காரியம்! ஆலயம் என்பது எத்தனை மகிமையான காரியம்! அல்லேலூயா. ஆலயத்தை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். புதிய மனுஷனுக்குண்டான காரியம் அதுதான். ஆலயத்தோடு நெருங்கின ஒரு உறவு இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவ பிரசன்னம் அந்த ஆலயத்தை நிரப்பிக்கொண்டே இருக்க வேண்டும். அது உங்க சரீரமான ஆலயமாக இருந்தாலும் சரி, உங்க வீடாக ஆலயமாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒவ்வொரு நாளும் நேசிக்கிற இந்த அல்லேலூயா இந்த ஃபுல் லைஃப் சென்டர் ஏஜி சபையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஆவி இந்த சபையோடு கூட ஒன்றிணைந்து கலந்து இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. குறை சொல்றவங்க குறை சொல்லிக்கிட்டே இருக்கட்டும், நாம் அடுத்து முன்னேறி போய்கொண்டே இருப்போம். அல்லேலூயா. இயேசுவை குறை பேசுறாங்க, இயேசுவை தடுக்க முடியல. இயேசுவின் ஊழியத்தை தடுக்க முடியல. இயேசுவின் ரட்சிப்பை தடுக்க முடியல. அல்லேலூயா. இயேசுவினுடைய செயல்பாடுகளை தடுக்க முடியல. அது இன்னும் அதிகமாய் 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 செயல்பட்டு கொண்டே இருந்தது. அவருடைய வல்லமை அதிகமாய் ஜனங்கள் மீது செயல்பட்டு கொண்டே இருந்தது. இன்னும் அதிகமாய் ரட்சிப்பு அதிகரித்துக் கொண்டே இருந்தது. அல்லேலூயா. அதை போல உங்களை குறை பேசுறவங்க 1000 குறை பேசட்டும், நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் முன்னேறி செல்லுகிறேன், 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 நான் முன்னேறி செல்லுகிறேன். சொல்லுங்க, நான் முன்னேறி செல்லுகிறேன், நான் முன்னேறி செல்லுகிறேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எத்தனை மகிமையான ஆண்டவர்! அல்லேலூயா. எதுக்காக நம்மளை வச்சிருக்காரு தெரியுமா? நித்திய ஜீவனுக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நித்திய ஜீவனுக்காக வைத்திருக்கிறார். அப்போ நம்ம கெட்டு போகாதபடிக்கு அவருக்குள் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவருடைய ஆலயத்துக்குள்ளாய் நாம் ஒவ்வொரு நாளும் நிரம்பி இருக்க வேண்டும். கேட்டின் மகன் கெட்டு போனானே ஒழிய வேறு யாரும் கெட்டு போகல ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. யோவான் 17:12 சொல்றாரு, கேட்டின் மகன் தான் கெட்டு போனான். அல்லேலூயா. வேற யாருமே கெட்டு போல. அல்லேலூயா. யார் அந்த கேட்டின் மகன்னா? எப்பொழுதுமே இந்த உலகத்தினுடைய எண்ணங்கள் மீதே ஆசையா இருந்தவன். இயேசுவோடு கூட தான் இருந்தான். எல்லா அற்புதங்களையும் பார்த்தான், எல்லா நிகழ்வுகளையும் பார்த்தான். அப்ப கூட தன்னை மாற்றிக்கொள்ள மனமில்லை. தேவ ஜனமே, உன்னை நீ மாற்றிக்கொள், மனம் திரும்பு.
எத்தனை நாட்கள் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாய், வசனத்திற்கு உன்னுடைய இருதயத்தை சாய்ப்பதற்கு உன்னுடைய இருதயமானது மறுக்கிறது. ஏன்? சுயநலம். சுயநலத்தை விட்டு வெளியே வா, சுயநலத்தை விட்டு வெளியே வா. மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு. உன்னை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. பயம், நான் எல்லா ஆண்டவருக்கு எல்லாத்தையும் நான் ஜெபம் பண்ண வந்துருமா? எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, போராட்டம் இருக்கு, வேதனை இருக்கு, எல்லாம் நடக்குமா? உன் மாம்சத்துல நீ ஓடாத. அல்லேலூயா. உன் மாம்சத்துல ஓடாத. உன் மாம்சத்துல ஆவியானவர் தங்கி இருக்க வேண்டும். இந்த மாம்சமான சரீரத்தில் ஆவியானவர் தங்கி இருந்து அப்பொழுது நீ ஓடும்போது எல்லா காரியத்தையும் முறியடித்து ஜெயத்தை சுதந்தரிப்பாய், ஜெயத்தை சுதந்தரிப்பாய். ஜெய கிறிஸ்து உனக்கு முன்பாக சொல்லுவார். ஏன் தெரியுமா? உன்னை நித்திய ஜீவனுக்கு என்று வைத்திருக்கிறார், நித்திய ஜீவனுக்கு என்று வைத்திருக்கிறார். மத்தேயு எழுதின புத்தகம் 25ஆம் அதிகாரம் 31 இருந்து வாசிப்போம். மத்தேயு 25:31 இருந்து. அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதர்களோடு கூட வரும்போது நமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிற போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். 46 வாசிங்க. அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினை அடையும், நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நல்லா பாருங்க. இந்த இடத்துல மத்தேயு எழுதின புத்தகம் 25ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள். நித்திய ஜீவனுக்குள்ளே நாம் பிரவேசிக்க வேண்டுமானால் தான தர்மங்களை செய்யுங்கள். அல்லேலூயா. தான தர்மங்களை செய்யுங்கள். உங்கள் காணிக்கைகளை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஒருவரும் உங்களை கொள்ளையடைக்காதபடிக்கு உங்களுடைய காணிக்கைகள் ஆலயத்துக்கு வந்து சேர கடவது, உங்களுடைய தசமபாகங்கள் ஆலயத்துக்கு வந்து சேர கடவது. கர்த்தருக்கு உண்டானதை கர்த்தருக்கும். அல்லேலூயா. அதே நேரத்தில் தான தர்மத்தை செய்யுங்கள். இல்லாதவர்களுக்கு கொடுங்கள். அல்லேலூயா. இல்லாதவர்களுக்கு கொடுங்கள். பசியாயிருவர்களுக்கு சாப்பாட்டை வாங்கி கொடுங்கள். துணி இல்லாதவர்களுக்கு துணியை வாங்கி கொடுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த தான தர்மத்தை கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. யாரும் உங்களை கொள்ளையடிக்காதபடிக்கு பார்த்துக் கொள்ளுங்கள். மிகுந்த எச்சரிக்கையோடு கூட செயல்படக்கூடிய காலம் இது. அல்லேலூயா. ஊழியக்காரர் என்ற போர்வையில அநேகர் இன்னைக்கு என்ன செய்கிறார்கள்? சுகபோகமான காரியங்கள், ஊழியத்தையே என்ன செய்கிறாங்க? அல்லேலூயா, வியாபாரமாக்கி விட்டார்கள். ஆகினாலே நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருந்து நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை எதுவாக இருந்தாலும் உங்கள் சபை போதகருக்கு தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா. உங்கள் சபை போதகர் தான் உங்களுடைய மேய்ப்பர், உங்களுக்கு பொறுப்பாளி. அல்லேலூயா. நீங்கள் ஆடுகள். அல்லேலூயா. நீங்கள் ஆடுகள். அந்த ஆடுகள் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? மேய்ப்பனுக்கு கீழ்ப்பட்டு இருக்க வேண்டும். அல்லேலூயா. மேய்ப்பனுக்கு கீழ்ப்பட்டு இருக்க வேண்டும். மேய்ப்பனுக்கு கீழ்ப்பட்டு இருக்கும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டியதான தான தர்மங்கள் எல்லாவற்றையும் என் இயேசு நினைவு கூறுவார். அவர் மறக்கிறவர் அல்ல. நீதிமான்கள் மறந்து போனாலும் கர்த்தர் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாக அதை ஞாபகத்தில் வைத்திருக்கிறவர். அல்லேலூயா. அதனால 46வது வசனத்தில் பார்க்கிறோம், இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. நித்திய ஜீவனை குறித்து பலவிதமான அர்த்தங்கள் உண்டு. ஆனால் இந்த இடத்தை நான் அடிக்கோட்டு விட்டு அடிக்கோடில காண்பிக்கிற காரியம் என்னவென்றால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மற்றவர்களுக்கு செய்கிற உபகாரங்கள், இரக்கங்கள், தேவன் நமக்கு இரக்கம் செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப நாம செய்ய வேண்டிய காரியம் என்னங்க? தேவனிடத்தில் விசுவாசமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. வேத சத்திய வார்த்தைகளை என்ன பண்ணக்கூடாது? சந்தேகிக்க கூடாது. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்களே பேசுற வார்த்தைகளை சந்தேகம் பண்ணாதீங்க, சந்தேகிக்காதீங்க. அல்லேலூயா. நீங்க உங்க வாழ்க்கையில கட்டளையிடுங்க, என் வாழ்க்கையில நான் வல்லமை அறிவிக்கிறேன், என் வாழ்க்கையில நான் செழிப்பை அறிவிக்கிறேன், என் வாழ்க்கையில நான் செழிப்பை அறிவிக்கிறேன். நீங்களே கட்டளை கொடுங்க. நீங்க அதை சந்தேகமா பார்க்காதீங்க, நீங்க சந்தேகப்படாதீங்க. அல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு நல்ல வேலை கிடைக்கட்டும்,
அல்லேலூயா. எனக்கு நல்ல வேலை கிடைக்கட்டும், என் வாழ்க்கையில் நான் உயர்வு அடையட்டும். இதுதான் உங்களுடைய ஜெபம்னா ஆண்டவர் சொல்லுவார், அப்படியே ஆக கடவுது, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுதுன்னு சொல்லுவாருங்க. அவர்தான் ஆண்டவருங்க. ஆண்டவரிடத்துல வந்த யாருமே வெறுமையா போகல. அல்லேலூயா, வெறுமையா போகல. அல்லேலூயா. எல்லாரும் என்ன செய்தாங்க? ஆண்டவரிடத்துல வந்து அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் பூர்த்தியாய் நிறைவேற்றி கொண்டு, என் வேலை முடிஞ்சது, நான் திரும்பி போயிடுறேன்னு போல. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கென்று, இயேசுவுக்கென்று, ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் உம்மோடு கூட இருப்போம் என்று சொல்லி ஆண்டவரோடு கூட இருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவைக்காக மாத்திரம் வருவது அது உண்மையான விசுவாசம் அல்ல. என் தேவைகள் நிறைவேறினாலும் என் ஆண்டவரை நான் விட மாட்டேன். அல்லேலூயா. அப்படியே எழுந்திருப்போமா?